மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை வேட்பாளரான அடுத்த நொடி அடித்து ஆடும் அதிமுக. லோக்சபா தேர்தலில் கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு அதிமுக கோவை வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் சவால் விடுத்திருக்கிறார். லோக்சபா தேர்தல் விரைவில் நடைபெறும் நிலையில் மொத்தம் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகின்றது. வாக்குப்பதிவு முடித்து வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வழக்கமாக தமிழ்நாட்டில் 2ஆம் கட்டத்தில்தான் லோக்சபா தேர்தல் நடைபெறும் நிலையில் இந்த முறை முதல் கட்டத்திலேயே வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டில் இத்தனை காலம் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக இந்த முறை தனியாக கூட்டணியை அமைத்துள்ளது. பாமக, தமாக, டிடிவி, ஓபிஎஸ் என பலரும் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளனர். இதற்கிடையே பாஜக தரப்பில் 3ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்ட போதிலும் அதில் தமிழ்நாட்டிலிருந்து யாருடைய பெயரும் இடம்பெறவில்லை. இந்த சூழலில்தான் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் 9 லோக்சபா தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தென் சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்கும் நிலையில் நீலகிரியில் எல் முருகன், நெல்லையில் நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார்கள். அதில் முக்கியமாக கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் டெல்லி பாஜக தலைமை உத்தரவின் பெயரில் கோவையில் போட்டியிடுவதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே கோவையில் இந்த முறை திமுக, அதிமுக நேரடியாக போட்டியிடும் நிலையில் அங்கே திமுக விசஸ் அதிமுக விசஸ் பாஜக என்கின்ற சூழல் உருவாகியுள்ளது. இதற்கிடையில் கோவையில் இப்போது அண்ணாமலை போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அதிமுக சார்பில் கோவை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சிங்கை ராமச்சந்திரன் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் சேலஞ்ச் செய்துள்ளார். பாஜகவின் வேட்பாளர் பட்டியலை பகிர்ந்துள்ள சிங்கை ராமச்சந்திரன் விஜய் பட டயலாக்கான ஐ எம் வெயிட்டிங் என்று பதிவிட்டு அவர் அண்ணாமலையையும் டேக் செய்துள்ளார். இவரது இந்த பதிவு இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது. மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.